7ஆம் இடத்துல சந்திரன், சுக்கிரன் அமைஞ்சிருக்காங்க. சுக்கிரன்கிறது மனைவி, சந்திரன்கிறது மாமியாரை குறிக்கும். இப்போ இந்த சுக்கிரனும் சந்திரனும் சேர்ந்துருக்கிறப்ப மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது. அப்போ என்ன செய்யணும், நம்ம ஆரம்பத்திலேயே பார்த்து இந்த சுக்கிரன் சந்திரன் சேர்க்கை இருக்கா ஜாதகத்தில், அப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தனி குடுத்தனம் வச்சிடணும். அந்த மாதிரி வச்சுட்டா நல்லாயிருக்கும். இதே 7ஆம் அதிபதி வந்து 4ல் வந்து உட்காந்துருந்தாருன்னா அவங்கள வந்து திருமணம் அடைஞ்சதுமே நம்ம தனியாக வச்சிடணும். மாமனார் மாமியார் கூட ஒரே வீட்டில் இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரியவங்க ஏதோ ஒரு பிரச்சனைகள் இருக்கும். இப்போ திருமணத்தில் பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு ஆயில்ய நட்சத்திரம். பொதுவாக ஆயில்ய நட்சத்திரம்னாவே மாமியாரை பாதிக்கும் வேண்டான்ருவாங்க. அது அப்படி இல்லை. ஆயில்ய நட்சத்திரம் வந்து மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாது. பையன் வந்து எந்த கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, அவங்கள மேலே டாப்பு கொண்டு வந்துடும் அந்த பொண்ணு. அப்போ அந்த மாமியாருக்கு வந்து மருமகளை இவ்வளோ நாளாக பையன் பையன்னு உருகினவங்க இப்போ மனைவி வந்ததுக்கப்புறம் அவங்க கட்டுப்பாட்டில் போகிறப்ப அவங்களுக்கு பிடிக்காது. இதில் தான் முரண்பாடு வருது. அதனால தான் ஆயில்ய நட்சத்திரம்னா மாமியாருக்கு ஆகாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி பெண்ணை கல்யாணம் பண்ணாங்கன்னா தனியாக கொடுத்தன வச்சுட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். 7 கூடியவர் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். 7, 5, 9 வலுவாக இருந்துச்சுன்னா திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். இதுதான் காரணம்.